ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷாந்த் கிச்சனில் ரொம்ப சூப்பராக வெயிலுக்கு இதமாக குளுன்னு சில்லுன்னு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எதுக்காகனா பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம தண்ணி சேர்க்காத பால் 1 லிட்டர் எடுத்துருக்கோம். இப்போ அதை சேர்த்து காய்ச்சிடலாம். நல்லா காய்ச்சணும், சுண்ட காய்ச்சணும். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து 2 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஒன்று வெண்ணிலா ஐஸ்கிரீம், இன்னொன்று சாக்லேட் ஐஸ்கிரீம். அதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதிலே நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு ஃப்ளேவர் கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பால் வச்சுட்டு நம்ம வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. அந்த பாலில் தான் கவனம் செலுத்தணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி சேர்க்காமல் இருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்தோன்னா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஃபுல் க்ரீம்னால் ரொம்ப கொஞ்சம் பால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே சில பால் வந்து தண்ணியாக இருக்கும். டீ போட்டோன்னா சில பால் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே தண்ணியாக இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பால் வந்து பார்த்து வாங்குங்க ஐஸ்கிரீமுக்கு. ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஃபுல் க்ரீம் மில்கில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். பால் காய்ச்சறதுக்கு முக்கியமான டிப் என்னென்னா, தீ வந்து குறைவாகவே இருக்கணும். நம்ம அதிகமாக வச்சிடக்கூடாது. குறைவாக வச்சா தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக நல்லா ஒயிட் கலரில் வரும். இல்லைன்னா கலர் மாறி டிம்மாக தெரியும். அதுக்காக தான். அது இல்லாமல் அந்த அடி பிடிச்சிட்டுனா அந்த ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். பாலோட வாசனை போயிடும். அதுக்காக பால் காய்ச்சும்போது ரொம்ப குறைவாகவே தீ வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா சுண்டி வருது. அதில் கொஞ்சமாக பால் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்ம வந்து பால் கெட்டியாகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக மாவு சேர்க்க போகிறோம். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ஹெல்த்தி தான். நான் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதாவது 1/2 லிட்டர் பால்னால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்ததுனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ காய்ச்சிருக்க பாலில் சேர்க்கலாங்க. பாருங்கள், ஆடை விழுந்து நல்லா காய்ச்சி சுண்ட வந்திருக்கு. இப்போ அது கூடவே சேர்த்துடலாம் கார்ன்ஃப்ளவரை. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். நல்லா ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். தீ கொஞ்சம் கூட அதிகமாக வச்சிடக்கூடாது. குறைவான தீயிலே இருக்கணும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஊற்றும் போதே பால் நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிட்டு அப்படியே கலந்துகிட்டே இருந்தோம்னா நல்லா பால் கட்டியாயிடும். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கட்டியாகட்டும். இது கரெக்டான ஸ்டேஜுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆற வைக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், ஆறணுன்னா பால் எப்படி இருக்குன்னு நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ காய்ச்சின பாலை நான் 2ஆக பிரித்து எடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு பாதி அளவு தான் சேர்க்குறேன். மறுபாதி அளவு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா 2 ஃப்ளேவர் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதனால். இப்போ வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாதி அளவு ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். எசன்ஸ் சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த ஆறின பாலை அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடணும். அப்போ ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற பாதியை அதே ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் வேறு எதுவுமே எடுக்கலைங்க. டெய்ரி மில்க் சாக்லேட், அதாவது 5 ரூபா சாக்லேட்டு 2 எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறை தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே சாக்லேட் கலர் வந்துட்டு பாருங்கள், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ 1 லிட்டர் பாலை 2ஆக பிரித்தாச்சா பாருங்கள், 2 பாக்ஸில் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இதை வச்சிடலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் இருக்கணும். 5 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. இப்போ மறுபடியும் இதை எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்படி இருக்கணும். அரைச்சிட்டு இப்போ நான் ஒரு ஐஸ் மோல்டிங்கில் ஊற்றிக்கிறேன். ஐஸ் மோல்டிங் இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் கூட, பாக்ஸில் கூட ஊற்றி மூடி வச்சுட்டு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐஸ் மோல்டிங்கில் தான் ஊற்றுறேன். பாருங்கள், ஊற்றிட்டு மிச்சத்தை வந்து நான் பவுலில் தான் வச்சுருக்க போகிறேன். மூடி போட்டு மூடிடலாம். மிச்ச பாதியை இப்போ நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சோம் இல்லையா, அதை இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை எடுத்துட்டு அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதே மாதிரி மோல்டிங்கில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு மிச்ச பாதி இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றி மூடி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. 8 மணி நேரம் ஆகிருக்கு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்களேன். பாருங்களேன், நான் கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 2 சாக்லேட், அதாவது 5 ரூபா சாக்லேட்டு தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மோல்டிங்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அது எடுத்து பார்க்கலாம். எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியில் வைக்கணும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒயிட் கலரில் ரொம்ப வெண்ணிலா ஐஸ்கிரீம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எளிமையான முறையில் 2 சாக்லேட் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்படி சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Signing off, Kishan Kitchen. Thanks for watching.